யோகேஸ்வரன். தித்திக்கும் தேன்மழை திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் தமிழனின் வணக்கங்கள். முரசு கொட்டட்டும் எட்டட்டும், சான்றோரின் வரிசையில் வீற்றிருக்கும் அவை தலைவர் அவர்களே, நீதிக்கு உவமையாய் திகழும் நீதிமான்களே, மணிக்காப்பாளர்களே, ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் போட்டியிட களத்தில் இறங்கியிருக்கும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்று இங்கு உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழனும் பண்பாடும். அவையோரே, தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் மட்டுமே உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாடு அடிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுவதும் தடம் பதித்து இருக்கிறது. என் தமிழிடமே, தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் உறவினர்களை மட்டுமல்லாமல் முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகம் மலர உணவளித்து உள்ளன்போடு வழி அனுப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழரின் பண்பாடு கோட்பாடு. காலம் காலமாக இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது நம் தனி சிறப்பு. இதிலும் ஒருபடி மேலே சென்று இது குடும்ப தலைவியின் கடமைகளில் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தோம்பலை இல்லத்தரசின் கடமையாக வேறு எந்த இனமும் நாடும் சுட்டிக்காட்டவில்லை. வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த இவ்வரலாற்றை பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம். இவ்வுலகம் இருக்கும் வரை இவ்வரலாறு சொல்லும். தமிழரின் ஈகை பண்பாட்டிற்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிடவும் முடியாது, செய்து விடவும் முடியாது. தமிழர் தமிழருக்கு மட்டும் உதவி செய்வது ஈகை அல்ல. படர்ந்து செல்லும் செடிகொடிகளுக்கும் கூட ஒற்றுளி உதவி செய்து தமிழர் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றது தமிழினம். இப்படி நாடு, நகரம், பணம், காசு இத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்த ஈகை எனும் ஈர மனதினையும் இலக்கியங்கள் இன்றளவும் போதித்து வருகின்றனர். இந்த ஈகைக்கும் இலக்கணம் கூறியவன் வள்ளுவன். வருகையாளர்களே, கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை, வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றவன் தமிழன். அதற்கு காலத்தால் அழியாத பல காவிய கதைகளை சுமந்து நிற்கும் புறநானூற்று நூலே சாட்சியாக இருக்கிறது. எதிரி நாட்டு படையினை தாக்கும் பொழுது கூட ஈர மனதினையும் இரக்கத்தையும் இருந்ததனை காண முடிகிறது. போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியில் தமக்கு உதவியாக இருக்கும் ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயும் ஒரு தமிழச்சி என்பதில் பெருமை கொள்கிறோம். இதனை தரணி போற்றிய தமிழர் பண்பாடு என்பதை உலகிற்கு உரக்க சொல்வோம். தீதும் நன்று பிறந்தவரா எனும் உயரிய பண்பாட்டை உலகிற்கு உரக்க கூறியதும் தமிழினம் என்பதை மறந்து விடாதீர்கள். சமூகம் நலம் பெற, நாடு வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம். மேலை நாடுகளில் இது போன்ற பதிவுகளும் பண்பாடு கூறுகளும் சொல்லப்படவும் எழுதப்படவும் இல்லை. ஆனால் உலகம் போற்றும் இது போன்ற உயர்வான பண்பாடு கருத்துக்களை உலக அறிய சொன்னதும் தமிழரும் தமிழர் பண்பாடு என்பதுதான் உண்மை. ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, நாடு என பல்வேறு பிரிவினைகளை சொல்லி நமக்குள் வேற்றுமையை ஏற்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கைக்கு உழை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று ஒற்றுமையான வாழ்க்கைக்கு தன் பண்பாட்டை பதிவு செய்து சென்றிருக்கிறான். எல்லா நாடும் நம் நாடே, எல்லா ஊரும் நம் ஊரே, எல்லோரும் நம் உறவுகளே, இதில் வேற்றுமை வேண்டாம் என சொன்ன இனம் தமிழினம்.
வழியில் வந்து செல்லும் வழிப்போக்கர்களுக்கு கூட அமர்ந்து செல்ல திண்ணை வைத்து வீடு கட்டிய தமிழர்